அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சிங்கள பாட வீடியோக்களில் நாங்கள் பார்க்க போகிறது 4வது வீடியோ. நீங்கள் இப்போ இந்த வீடியோலேருந்து தான் பாடம் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கண்டா நாங்கள் இதுக்கு தொடர்ந்து 3 வீடியோ அப்லோட் பண்ணிக்கிறோம். அந்த வீடியோக்கள் ஒன்றுமே பார்த்து இல்லாட்டி அந்த வீடியோக்களையும் பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு இந்த வீடியோவும் இதுக்கு புறவண்டத்துற வீடியோவும் உங்களுக்கு லேசாக விளங்கலும். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸ்திரீலிங்க புருஷலிங்க இஸ்முகளில் நாமபத பெயர் சொற்களில் ஆண்பால் பெண்பால் இதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ நாங்கள் வீடியோவுக்கு போவோம். இப்போ நான் இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறது பெரிய ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, லேசான ஒரு சின்ன ஒரு பாடம் தான். முசக்கராக இருக்கக்கூடிய ஒரு இஸ்ம ஆண்பாலாக இருக்கக்கூடிய ஒரு பெயர் சொல்ல நாங்கள் எப்படி பெண்பாலாக மாற்றுறது அதை பற்றி தான் நாங்கள் இப்போ பேச போகிறது. இதில் பல விதங்கள் ஈக்கி நீங்கள் இதை தொடர்ந்து பார்க்க போக விளங்கும். ஒரு லேசான முறையில் தான் நான் இந்த வீடியோவில் அப்லோட் பண்ணிக்கிறேன். அப்போ நாங்கள் பார்ப்போம் ஆரம்ப முறையை. இப்போ இதில் நாங்கள் பார்ப்போம்னு சொன்னா சில ஆண்பால் சொற்கள் ஈக்கி அது முடிகிறது வரையாண்டு முடியும். ஆண்பால் சொல்ல வரையாண்டு முடிஞ்சால் அதே பெண்பாலில் நாங்கள் வரையா என்றதுக்கு பதிலாக வரிய என்று சொல்லி முடிப்போம். இப்போ ஆண்பால் வரையாண்டு முடிஞ்சால் பெண்பால் வரியண்டு முடியும். உதாரணமாக பார்த்தா வைத்திய வரையான்னு சொன்னால் வைத்தியர் ஆண்பால், இது வைத்திய வரையா என்றது ஆண்பால். எங்களுக்கு பார்த்தா விளங்கும் வரையாண்டு ஆண்பாலுடைய அடையாளம் வந்து இதில். அதே போல் அதை நாங்கள் பெண்பாலுக்கு மாற்றினா இந்த வரையா ஈக்கிற இடத்துக்கு நாங்கள் வரிய என்று போட்டிப்போம். அப்போ அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் வைத்திய வரிய. அடுத்த உதாரணம் குருவரையாண்டு சொன்னால் ஆசிரியர். அப்போ இதுலேயும் எங்களுக்கு பார்க்கலும் வரையாண்டு ஆண்பாலுடைய அடையாளம் வந்தீக்கி நாங்கள் இதே பெண்பாலுக்கு மாற்ற போக்கல வரையா என்றதுக்கு பதிலாக வரிய என்று மாற்றுவோம். அப்போ குருவரிய. 3வது உதாரணம் ஆண்டுகார வரையான்னு சொன்னால் கவர்னர். அப்போ இதுலேயும் பார்க்கலும் வரையா என்று ஆண்பாலுடைய அடையாளம் வந்தீக்கி அதே இது பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் நாங்கள் வரிய என்று மாற்றுவோம். 2வது முறை தான் துமிய. ஒரு ஆண்பாலுடைய கடைசியில் ஆண்பால் பேர் சொல்லுடைய கடைசியில் துமா என்று முடிஞ்சால் அதோட பெண்பாலை நாங்கள் துமிய என்று தான் முடிப்போம். உதாரணமாக எமதி துமாண்டா அமைச்சர். அப்போ இதில் எங்களுக்கு பார்க்கலும் துமாண்டு ஆண்பாலுடைய அடையாளம் வந்திக்கி இதே நாங்கள் பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு துமிய என்று போடுவோம். அப்போ எமதி துமிய. 2வது உதாரணம் குருத்துமான்னு சொன்னாலும் ஆசிரியர். நாங்கள் ஃபஸ்ட் இதில் பார்த்தோம் குருவரையாண்டு, அதுவும் ஆசிரியர் தான். இதில் நாங்கள் பார்க்குறோம் குருத்துமான்னு சொன்னால் ஆசிரியர், அதே குருதுமி என்று சொன்னால் பெண்பால் ஆசிரியை. அடுத்தது தான் மந்திரி துமாண்டா மந்திரி. அப்போ இதுலேயும் ஆண்பாலுடைய அடையாளமாக துமாண்டு வந்தீக்கி இதே நாங்கள் பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் துமா என்றது துமியண்டு மாற்றுவோம். அப்போ இன்னைக்கு மந்திரி துமிய என்று வந்தீக்கி. அடுத்தது 3வது முறை காரிய. இப்போ ஆண்பாலில் கடைசியில் காரையாண்டு வந்தால் பெண்பாலில் நாங்கள் காரிய என்று மாற்றுவோம். இந்த காரையாண்டு இருக்கிறத அப்படியே காரிய என்று மாற்றுவோம். உதாரணமாக சொல்லப்போனால் வெரதிக்காரையா குற்றவாளி. வெரதிக்காரையான்னு சொன்னால் குற்றவாளி. அப்போ இதில் எங்களுக்கு பார்க்கலும் காரையா அண்டு ஆண்பாலுடைய அடையாளம் வந்தீக்கி அதே நாங்கள் பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் வெரதிகாரிய என்று சொல்லுவோம்.
அடுத்த உதாரணம் மாலுக்காரையா மீன்காரன். மீன்காரன். இப்போ இதே காரையான்றது இருக்கிறது நாங்கள் பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் மாலுக்காரிய மீன்காரி. அப்போ நாங்கள் தமிழில் கூட மீன்காரன் மீன்காரி அப்படின்னு சொல்லுவோம் தானே, அதே மாதிரி தான் இந்த காரையான்றது அர்த்தம் அந்த அர்த்தத்தில் தான் வரும். அடுத்த உதாரணம் நயக்காரையா கடன்காரன். நயன்னா கடன், காரையாண்டா அந்த காரன், கடன்காரன். காரையா என்றது ஆண் பாலுடைய அடையாளம், அதே நாங்கள் பெண் பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் காரி என்று போடுவோம். அடுத்தது நாங்கள் 4வது முறை பார்க்க போகிறோம். கயா காவ. ஆண் பால் கயாண்டு முடிஞ்சா பெண் பால் காவண்டு முடியும். உதாரணமாக இன்னைக்கு கயாண்டு கடைசிலேருந்து அதே இடத்துக்கு பெண் பாலில் வரும் காவண்டு. உதாரணத்துக்கு பார்த்தா சேவகையா. சேவகையாண்டா சர்வன்ட், ஊழியர். அப்போ சேவகையா இன்னைக்கு கயாண்டு ஆண்பாலுடைய அடையாளம் வந்திக்கு. அப்போ சேவிகாவ. அப்போ இதில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் உண்டிக்கு என்னண்டா, கயா என்றதுக்கு பதிலாக நாங்கள் இங்கே காவண்டு போடுவோம். அந்த காவைன்றது போட்டு அந்த அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்துக்கு நாங்கள் இஸ்பில்லே போடுவோம். இஸ்பில்லே போடுவோம். அப்போ சேவி காவ. சேவன்றது நாங்கள் இங்கே சேவின்னு சொல்லுவோம். திரும்ப நான் சொல்கிறேன், இந்த கயா ஈக்கு தானே, இதுக்கு பதிலாக நாங்கள் பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் காவ என்றது போடுவோம். அந்த காவ என்றது போட்டு அதுக்கு அந்த காவன்றதுக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்துக்கு நாங்கள் இஸ்பில்லே போடுவோம். அரபில் கஸ்ராவுடைய சத்தம் வரும், சேவி காவ. அடுத்த உதாரணம் பார்ப்போம். நிவேத கயா. நிவேத கயான்னு சொன்னால் எனவுன்சர், எனவுன்ஸ் பண்ணுறவர். இப்போ நிவேத கயா, கயாண்டா இன்னைக்கு ஆண்பாலுடைய அடையாளம் வந்திக்கு. அதே மாதிரி பெண்பாலுக்கு நாங்கள் என்ன செய்வோம், கயா என்றதுக்கு பதிலாக காவ என்று போடுவோம். அந்த காவ என்றதுக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்துக்கு இஸ்பில்ல போடுவோம். இஸ்பில்ல போட்டால் தீந்தது தீண்டு மாறிச்சு. அப்போ நிவேதகையா நிவேதிகாவ. அடுத்த உதாரணம் சேவாதாயகையா. சேவாதாயகையான்னு சொன்னால் கிளையண்ட், கிளையண்ட். அப்போ சேவாதாயகையா இங்கே நீங்கள் கயாண்டு முடிஞ்சிக்கு ஆண் பால், அதே பெண் பாலுக்கு மாற்ற போகல கயாக்கு பதிலாக காவண்டு வரும். அதுக்கு முன்னுக்கு இருக்கிற எழுத்துக்கு இஸ்பில்ல வரும், சேவாதாயி காவ. அடுத்தது தான் பாரிபோகிகையா. பாரிபோகிகையான்னு சொன்னால் கஸ்டமர். இப்போ பாரிபோகிகையா. இப்போ உங்களுக்கு பார்க்கலும் நான் இதுக்கு முன்னுக்கு இருக்கிறதுக்கு எல்லாம் ஒரு 3 உதாரணம் தான் எடுத்து வந்தேன். இதுக்கு மட்டும் 4வது ஒரு உதாரணம் எடுத்து வந்திருக்கிற காரணம் என்னென்றா, இதில் பார்க்கலும் பாரிபோகிகையா கயாண்டு வந்திக்கு அதுக்கு முன்னுக்கிற எழுத்துக்கு ஏற்கனவே இஸ்பில்ல தான் வந்தும் ஈகி. அப்போ அதை நாங்கள் பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் கயாவுக்கு பதிலாக காவண்டு எடுத்து வருவோம். அது முன்னுக்கிக்கிறக்கு நாங்கள் இஸ்பில்ல போடணும் எழுத்துக்கு, ஆனாலும் போட்டிக்கு, அதனால் அன்னைக்கு தேவைப்படாது. 5வது விஷயம் என்னண்டா, இதுக்கு ஒரு இதொன்றும் இல்லை. உதாரணமாக சொல்ல போனால் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் வரையாண்டு வந்தால் வரியண்டு வரும், அதே மாதிரி காரையாண்டு வந்தால் காரியாண்டு வரும் பெண்பால். அப்படி தொடர்ந்து 4 சொல்லி வந்தேன். அதெல்லாம் பேட்டர்ன் நீக்கி ஆண்பால் இப்படி வந்தால் பெண்பால் இப்படி தான் வரும்ண்டு. 5வது ஒண்டிக்கு இதுக்கு அப்படி ஒரு முறை இல்லை. ஆண்பால் வரும் ஒரு விதத்தில், அதோட பெண்பால் அதுக்கு மாற்றமாக தான் வரும். உதாரணமாக சொல்ல போனால் பிரிமியா. பிரிமியாண்டு வந்தது பெண்பாலுக்கு எடுக்க போக்கல கெஹனியன்று வரும். பிரிமியான்னு சொன்னால் ஆண், கெஹனியன்று சொன்னால் பெண். அடுத்த உதாரணம் பார்ப்போம். அஸ்வயா. அஸ்வயான்னு சொன்னால் குதிரை. அப்போ அஸ்வயா ஆண் பால், அதே பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் விளம்ப அப்படின்னு வரும். அடுத்தது மொனரா. மொனரான்னு சொன்னால் மயில், அதே பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் செபடண்டு வரும். அடுத்த உதாரணம் குக்குலா, சேவல், அதே பெண்பாலுக்கு மாற்றக்கூடிய நேரத்தில் கிக்கிலின்னு வரும், கோழி. இப்போ எங்களுக்கு இந்த உதாரணத்தில் இருந்து விளங்கும் எப்படி ஆண்பால் வந்திக்கிற முறையும் வேறு, பெண்பால் வந்திக்கிற முறையும் அதுக்கிட்ட நல்லாவே மாற்றமாக தான் வந்திக்கு. இதோட எங்களோட இந்த வீடியோ முடிஞ்சு உங்களுக்கு
இன்ஷா அல்லாஹ் விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி விளங்காத ஏதாவது பகுதி இந்த கட்டாயம் கமெண்ட்டில் கட்டாயம் அது சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆண்பால் பெண்பாலுடைய சில சொற்கள், சில பேர் சொற்களை போட்டு ஒரு பிடிஎஃப் ஒன்ற லிங்க் கொண்டு தந்திக்கிறேன். அதில் ஆண்பால் என்ன பெண்பால் என்னன்னு போட்டு அதில் அர்த்தம் எப்படி வரும்னு போட்டு அந்த லிங்க்கை போட்டிக்கிறேன். நீங்கள் அதை லிங்க்கில் போயிட்டு அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு அது தேவைண்டா எடுத்து பாடமாக்கி கொள்ளவும் மேலும். அப்போ இதோட இந்த வீடியோ முடிஞ்சு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி இல்லாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று போட்டு கமெண்ட் ஒன்றும் போடுங்க. அதே மாதிரி இது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தேவை உள்ளவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதோட எங்களோட வீடியோ முடிப்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.